மகா மாரியம்மன் திருவிழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணம் இன்று பொட்டணம் நம்முடைய கொங்கு சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய மழலை செல்வங்களையும் நம்முடைய மகளிர்களையும் ஒன்று திரட்டி பல நூறாண்டுகளுக்கு முன்பாக புதைந்து கிடந்த அந்த வள்ளிக்கும்மி என்ற அந்த காவியத்தை தோன்றி எடுக்கப்பட்டு அது இன்றைக்கு நம்முடைய மகளிர் மத்தியிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையும் கொங்கு இளைஞர் படையும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவிலே இந்த விழாவை சிறப்பிக்கின்ற வகையிலே அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் இந்த காவியத்தை இன்றைக்கு படைப்பதற்காக நம்முடைய கொங்கு நாட்டினுடைய இந்த காவியத்தை இன்றைக்கு கின்னஸ் சாதனையாக மாற்றி 16,000 மகளிர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய அந்த அரங்கேற்றத்தை செய்து ஒரு கின்னஸ் சாதனை பெற்று நம்முடைய முன்னாள் தமிழக முதலமைச்சர் அவர்களால் அத்தனை பேரும் அவருடைய கையால் அந்த சாதனை சான்றிதழை வாங்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலே கொங்கு நாட்டினுடைய புகழ் ஓங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது வள்ளிக்கும்மி ஒரு மகத்தான இடத்தை பிடித்திருக்கிறது என்பதிலே நம்ம எந்த விதமான மாற்றம் இல்லை. அதற்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய கொங்குநாடு கலைக்குழுவின் இந்த ஆசிரியர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொருளாளருமான என் அருமை அண்ணன் KKC பால் அவர்களையே சாரும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்ற இந்த தருணம் அவர்களோடு இன்றைக்கு இந்த நம்முடைய பெண்களுக்கு கடந்த 20 நாட்களாக இந்த காவியத்தை தொடர்ந்து வந்து எந்தவித சிரமமும் பாராமல் இங்கே வந்து தினமும் வந்து அவர்களுக்கு இந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்த இதனுடைய ஆசிரியர் தாரணி அவர்களுக்கும் நர்மதா அவர்களுக்கும் பூவனி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த பொட்டணம் சார்பாக குட்டிநாயகி பிரியதர்சினி ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அத்தனை பேரும் இங்கே வந்து இந்த 20 நாட்களாக தொடர்ந்து இந்த நடன பயிற்சியை அளிக்கவில்லை என்று சொன்னால் இந்த அரங்கேற்றமே இங்கே நடத்துவதற்கு வாய்ப்பில்லை. குறிப்பாக நம்முடைய பொட்டணம் சார்ந்த கிராமத்தில் இருக்கின்ற நம்முடைய மகளிருடைய ஒற்றுமையை எதிர்நோக்கி தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை இங்கு இருக்கின்ற மகளிர்கள் அத்தனை பேரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாய உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை தவிர வேறு எந்த கோரிக்கையும் இந்த வள்ளிக்கும்மியிலே இல்லை என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய கிராமத்தில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாயங்களும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கான இறைவனை வேண்டி இந்த அரங்கேற்றத்தை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இங்கே இந்த வள்ளிக்கும்மியிலே சிறந்த பயிற்சியாளராக பயிற்சி பெற்ற ஆசிரியர் பெற்றோர்களுக்கும் இந்த பயிற்சி பெற்ற நம்முடைய மாணவிகளுக்கும் மகளிர்களுக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்ற இந்த தருணம் நீங்கள் அத்தனை பேரும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சியை இந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி முன்னெடுத்திருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மரியாதைக்குரிய நம்முடைய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் தலைமையிலும் பேரவைத் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா தேவராஜ் அவர்களும் இந்த வள்ளிக்கும்மியை கடந்த 2018 நம்முடைய கருமத்தம்பட்டியில் நடக்கும் போதும் சரி நாமக்கல்லில் நடந்த மாநாடும் போதும் மிகப்பெரிய அரங்கேற்றத்தை நம்முடைய மாணவிகள் இங்கே கற்றுக்கொண்டார்கள். அதை தொடர்ந்துதான் ஒவ்வொரு கிராமமாக நம்முடைய ஆசிரியர்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு கொங்கு மண்டலமே வள்ளிக்கும்மியை அந்த விஷயங்களை எடுத்ததற்கு பெரிய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பயிற்சி மிகப்பெரிய வலிமையை சேர்க்கும், மன உறுதியை கொடுக்கும். தொடர்ந்து மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த பயிற்சியை நம்முடைய மாரியம்மன் கோவில் திடலிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொண்டு
ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய பொட்டணம் கிராமம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு வேளாளர் கூடல் பேரவை கொங்கு இளைஞர் மன்றத்தின் சார்பாக அதே போல எங்களோடு ஆதரவாக இன்றைக்கு ராஜாத்தி அருள்மணி அவர்களும் அதே போல பூரணி சசிகுமார் அவர்களும் தான் இதை முன்னெடுத்து இந்த மகளிர்களை அத்தனை பேரும் இன்றைக்கு திரட்டி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு மகளிர்களும் அதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். யாரையும் பேரை விட்டுவிட்டேன் என்று சங்கடப்பட வேண்டாம். இங்க இருக்கின்ற அத்தனை பேரும் உணர்வோடு செயல்பட்ட காரணத்தால் தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது. அதே போல எங்க மன்றத்தினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய VS ராஜா அவர்கள், அண்ணன் அருள்மணி அவர்கள், சசிகுமார் அவர்கள், அதே போல இன்றைக்கு செந்தில் ராஜா உள்ளிட்ட அண்ணன் மணி அவர்கள், அதே போல இந்த கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை இளைஞர்கள், மரியாதைக்குரிய பொன்னுசாமி அவர்கள், அத்தனை பேரும் இன்றைக்கு எங்களோடு இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக இன்றைக்கு நடப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய கோடான கோடி நன்றியை இந்த நேரத்திலே காணிக்கையாக்கி மரியாதைக்குரிய அண்ணன் KKC பாலு அண்ணா அவர்களை இந்த இடத்திலே துவக்கி வைக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.